ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அருள் பேச. கர்நாடகா அணை கட்டுறாங்க. அந்த அணையை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம பயங்கரமான எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு இந்த மேகதாது அணை கட்டுறதுனா நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம தமிழ்நாடு அதிகப்படியான நீர் தேவையும் விவசாய பாசனத்துக்கும் காவிரியை தான் நம்ம நம்பி இருக்கோம். ஏற்கனவே மிகப்பெரிய காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், சரியான மழைகள் இல்ல, மழைப்பொழிவு இல்ல, நீர் பற்றாக்குறை எல்லாம் இருக்கு. இந்த நேரத்துல காவிரியில ஒரு அணை கட்டினாங்க அப்படின்னா அது கண்டிப்பா நமக்கு இன்னும் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கர்நாடகா என்ன சொல்றாங்க, எங்களுக்கு பெங்களூரோட நீர் தேவை போக்குறதுக்காக நாங்க இன்னொன்னு இந்த அணை கட்டுறது மூலமா உங்களுக்கு ப்ராஃபிட் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. நம்மளோட தரப்பு வாதத்தை நம்ம சொல்றோம், அவங்க வாதத்தை அவங்க. இப்ப இந்த பிரச்சனை எங்க நிக்குது அப்படின்னா நீதிமன்றத்திலயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் இருக்கு. இந்த பிரச்சனைக்கு இன்னும் ஒரு முடிவுல, இது பல வருடங்களா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இந்த ஒரு பிரச்சனை நடந்துட்டு, ஆனா இந்த நேரத்துல இது இன்னும் ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களும் பயங்கர தீவிரமா நாங்க கட்டிய தீவிரம்னு இருக்கிறாங்க. நம்மளும் என்ன செய்யறோம், கட்டக்கூடாதுன்னு சொல்லி நம்மளும் உறுதியா இருக்கிறோம். இது ரெண்டு மாநிலத்துக்கு இடையில பிரச்சனையை மூட்டுறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. ஆனா ரெண்டு மாநிலத்துக்கும் நீர் தேவை இருக்கு, அதனாலதான் அவங்க இது பண்றாங்க. நம்மளும் நமக்கு தேவைக்காக தான் பேசுறோம். அப்ப இதுல ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது பல வருடங்களா இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்க தவிர்த்து இதற்கான நிரந்தர தீர்வு கர்நாடகாவும் எடுக்கல, தமிழ்நாடும் எடுக்கல. இதற்கு மாற்று என்னங்கிறதையும் யாருமே யோசிக்கல. ஏன் மாற்று வேணும், நீ என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்றியா அப்படிங்கிற கேள்வியும் இல்லை. ஏன் அப்படின்னா இப்ப நம்ம கேட்கக்கூடிய தீர்வு, அவங்க அணை கட்டக்கூடாதுன்னு சொல்ற தீர்வு நிரந்தர தீர்வு இல்லை, டெம்பரவரி சொல்யூஷன் தானே தவிர்த்து இது பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை. அப்ப பெர்மனன்ட் சொல்யூஷன் என்னங்கிறத நம்ம இப்பவே யோசிக்கணும். நம்மளுடைய சட்டமன்ற திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட சொன்னாங்க, இந்த பிரச்சனை பல்லாண்டு காலங்களா தொடர்ந்துகிட்டே இருக்க தவிர்த்து இதற்கான ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படலன்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க. அப்போ நிரந்தர தீர்வு என்ன, இந்த விவசாயத்துக்கு தேவையான நீர் பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு தேவையான நிரந்தரம் என்ன, சொல்யூஷன் என்ன அப்படின்னு நம்ம தேடணுமே தவிர இப்ப இருக்க பிரச்சனைக்கான இந்த சொல்யூஷன் தேடலாம். ஆனா இது எத்தனை வருடங்களுக்கு, எத்தனை நாட்களுக்கு. அப்போ நம்ம எப்பவுமே நம்மளோட திட்டத்தை அடுத்த 50-100 ஆண்டுகளுக்கான ஒரு திட்டமா ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தணும் நம்ம கண்டிப்பா இதுக்கு மாற்று வழியை யோசிச்சே ஆகணும். அந்த மாற்று வழியை நிறைய நிபுணர்கள் சொல்றாங்க. ஆனா அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னங்கிறத அரசு கவனத்துல எடுத்து அதை என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம வரக்கூடிய அடுத்த வார 1-2 ஆண்டுகளை யோசிக்காம அடுத்த தலைமுறைக்கான விஷயங்களை யோசிக்கணும் அப்படி